ஏ கணேஷ், என்னடா ஆச்சு? ஏ நில்றா. ఏంట్రా పొద్దున ఆలోచిస్తున్నా? ஒன்றும் இல்லைண்ணே, பழைய ஞாபகம். 10 வருஷம் முன்னாடி ஊரை விட்டு ஓடி வந்தேன். அம்மா ஞாபகம் வந்துருச்சு. சரி சரி, ஓனர் வந்துட்டாராண்ணே? వచ్చాడు ఇల్లు. 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. ఏంట్రా? నా ఊరికి పోను. ఎందుకు పోవేன்? పోకూడదు. వెళ్ళి పని చూడు పో. నీకు 9 ఏళ్ళప్పుడు నా దగ్గర చేరిన நன்றி மர்ச்சிப்போயவரா? நான் நாயோட நன்றி ஆனவண்ணே. அந்த நன்றிக்காக தான் நான் இத்தனை வருஷமா போறேன்னு சொல்லும் போதெல்லாம் நீங்க என்னை தடுத்தும் உங்க பின்னாடியே பலியாடா மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தேன். இப்போவும் நான் போலனா இந்த உடம்புல உசுறு இருக்கிறதுக்கே அர்த்தம் இல்லைண்ணே. இப்படியே చెప్పదలుచుకున్నావు? நான் சென்னை போயே தீருவேன். దీన్ని ఒకసారి చదువు. 12 సంవత్సరాలు ఊరికి పోకుండా వెనకటే వేల చేయరని சொல்லி బాండ్ పేపర్లో అప్పుడు నువ్వు సంతకం పెట్టావు. ఇంకా అగ్రిమెంట్ పూర్తవడానికి 2 வருஷம் இருக்கு. அதுக்கு சின்ன வயசு, சின்ன கையெழுத்து, இது எப்பயுமே செல்லாதுண்ணே. ஓஹோ, அப்படியே నీకు అంత அறிவு వచ్చిందా? அண்ணா, நான் இத்தனை வருஷமா ஊருக்கு போகணும்னு சொல்லும் போதெல்லாம் என்ன போவேனான்னு சொன்னது எப்படி தெரியுமா இருந்தது? செத்த கண்ணுக்குட்டிக்குள்ள வைக்கோலை வச்சு பசுமாட்டுக்கிட்ட காமிச்சு பால் கறப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி இருந்ததுண்ணே. போதும்ண்ணே என்கிட்ட கறந்தது. நான் இத்தனை வருஷமா உழைச்சதுக்கு ஊதியம் கொடுண்ணே. నిన్ను ఉయిరోడ వదలడమే పెரிய విషయం. இதுல జీతం కావాలా నీకు? தூக்கி வளர்த்த கை கழுத்து வரைக்கும் கத்தி வர போங்கண்ணே. இத்தனை வருஷமா நீங்க என்னை ஏமாத்திட்டு இருக்கதா நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அது கிடையாது. நான் ஏமாந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அரணே, నువ్వు நல்லா இருக்க மாட்டே. நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல, எந்த நம்பிக்கை துரோகமும் பண்ணல. நான் நல்லா இருப்பேன். లారీ చెన్నై పోతుందా? ఇల్లు దెక్కు.
விளையாடிட்டு இருப்பாங்களா? அம்மா ஃபர்ஸ்ட் அவளை ரெடி பண்ணுமா, நான் ரெடியா தான் இருக்கேன். அவ கிளம்பிட்டா. ஏய் இதெல்லாம் நீயே ரெடி பண்ணிக்க மாட்டியாடி? போ பேக் எடுத்துக்கோ. நீ வா. அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, சீக்கிரம். வா 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 வா. பத்திரமா பிடிச்சுக்கணும். என்ன? கணேஷா பாத்து உட்கார் பின்னாடி. பலூன் பலூன் அப்பா பலன்பா. ஏய் ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு, கிளம்பு. ஹாய் ஹாய். ப்ளீஸ் பா வசந்தி நம்ம வண்டியில கூட்டி போலாம்ப்பா. நமக்கே இடம் இல்லடா செல்லம். நீ வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். நல்லா படிக்கணும் சரியா? சரிப்பா. யானா இங்கே நின்னுட்ட? நீ கிளாஸுக்கு போ, நான் வரேன். ஹாய் ஹாய். எங்க உங்க அம்மா? அம்மா அங்கேயே விட்டு போயிட்டாங்க. சரி வா போலாம். இங்க பாத்தியா பொம்மை? பலூன் வாங்கிட்டு. ஏய் பசங்க பசியோட இருக்காங்க. ஸ்நாக்ஸ் ஏதாவது செஞ்சு கொடுறீ. சரிங்க. ஹாய் ஹாய். பரவாயில்ல, அப்படியே எடுத்துக்கோ. தேங்க்ஸ். அம்மா பசிக்குதே. ஏய் எதுக்கு கத்துறீங்க? நான் கத்தலாமா, அப்பா தான் கத்துனாரு. என்னங்க நீங்க குழந்தைங்களோட சரி சேர்ந்துட்டு? விடுறீ போடு போடு போடு. ஆன்ட்டி, சொல்லுமா வா. அம்மா ஃபிஷ் கொடுத்துட்டு வர சொன்னாங்க. அப்படியா? அம்மா கிட்ட தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லு. ஓகே ஆன்ட்டி. அம்மா வசந்தியை இங்கே உட்காந்து சாப்பிட சொல்லுமா. கணேஷ் ஆசைப்படுறான், உட்காருமா. ஆரஞ்சு பழத்தை தோலோட அப்படியே சாப்பிடாதன்னு எத்தனை முறை சொல்றது உனக்கு? அப்பா எனக்கு பிடிச்சிருக்கு, விடுங்களேன். சொன்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்துட்ட, படிப்புலயும் வரணும் சரியா? என்னடா அமைதியா இருக்க? நான் ஒன்னு கேட்பேன், வாங்கி தருவீங்களா? என்னடா சொல்லும் சொல்டா. எனக்கு சைக்கிள் வேணும். தேங்க்யூப்பா. எதுக்கு செல்லம்? கேட்ட உடனே எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தீங்களா, அதுக்கு தான். வசந்தி என் கூட வரியா? எனக்கு என்னமோ இந்த உலகத்துல எனக்கு தான் எங்க அப்பா அம்மா பெஸ்டா அமைஞ்சிருக்காங்கன்னு தோணுதுப்பா. அதே மாதிரி இந்த உலகத்திலே என் பொண்டாட்டி தான் எனக்கு பெஸ்ட்னு தோணுது. அப்பா, அம்மாவை நீங்க ரொம்ப வெக்கப்பட வைக்கிறீங்கப்பா. கட்டின பொண்டாட்டிய வெக்கப்பட வைக்கலாம், ஆனா வேதனை பட வைக்க கூடாது. அம்மா என்கிட்ட போடு. அண்ணா என்கிட்ட போடுடி. தாங்கப்பா. ஏங்க சொன்னா கேளுங்க. வேண்டாம் அம்மா வேண்டாம் ஐயா சொல்றேன். ஆசைப்பட்டு வாங்கின பால் ஏங்க. ஆசைப்படுறேன் எடுத்துட்டு வந்துடுறேன். சொல்றத கேட்க மாட்டீங்களா? அப்பா வேண்டாம் வேண்டாமா, வர சொல்லுமா. வேண்டாம் வேண்டாமா. கத்துடுங்க. அப்பா வர பாலுக்கு வாங்கிக்கலாம்ப்பா. வாங்கப்பா. போகாதீங்க. வந்துடுங்க. ஐயோ சொல்றத கேளுங்க. வந்துடுங்க. வாங்கப்பா. அம்மா அப்பா வர சொல்லுங்க. எப்படிமாச்சு? அம்மா அழுகாதீங்கம்மா, நான் இருக்கேன்மா. கொஞ்சம் வழி விடுறீங்களா? கொஞ்சம் என்ன, நிறையவே வழி விடுறேன். நான் சுத்த வச்சு பேச விரும்பல, ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கு வரேன். உன் புருஷன் செத்து எத்தனை மாசம் ஆச்சு? சின்ன வயசு பாவம் நீ. ஆத்திரத்தை அடக்கலாம் அடக்கலாம், உணர்ச்சி அடக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆமா, புருஷன் தான் போட்டானே, அப்புறம் எதுக்கு முருங்கக்கா? இதோ பாரு, உனக்கும் உணர்ச்சி நிறைய இருக்கும், எனக்கும் உணர்ச்சி நிறைய இருக்கு. ஏன் நம்ம 2 பேரும் சேர்ந்து உணர்ச்சியை கொட்டக்கூடாது? ப்ளீஸ் இப்படி வல்கரா பேசாதீங்க, வழி விடுங்க. நீ நினைச்சா அது நிறைய வழி இருக்கு. அழுகுறதை விட்டுட்டு ஆசையா என்ன பார்த்துன்னு ஐயோ கடவுளே, என் அரவணைப்பு எப்படி இருக்குன்னு உனக்கு காட்டுவேன். இப்படி எல்லாம் பேசாதீங்க, வழி விடுங்க. என்னாச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா ஓடி வரீங்க? ஒண்ணும் இல்ல. சொல்லுங்கம்மா, அழுகை நிப்பாட்டு சொல்லுங்க, என்னாச்சு? பண்றத பண்ணிட்டு தின்னுட்டா இருக்க. ஏய், நில்றா. ஏய். ஏய். ஏய்.
ஆம்பளை இல்லாத வேணா என்ன வேணா பண்ணுவியா? பொம்பளைன்னா உனக்கு அவ்வளவு இலக்கணமா போச்சு. இன்ஸ்பெக்டர் அந்த பொம்பளை மேலே ஆசைப்பட்டு என்னை அடி அடி நடிச்சான்டா. அவனை வெட்டாம விட மாட்டான்டா. என்னடா மச்சான் ஒரு பொம்பளை கோசம் அடி வாங்கி அசிங்கப்பட்டு வந்து நிற்கிற? இது என்னடா அசிங்கம்? இதை விட அசிங்கம் நடந்துட்டு இருக்குடா. என்னடா சொல்கிற? ஆமாண்டா மச்சான், அந்த இன்ஸ்பெக்டரும் அவன் பொண்டாடி இருந்தவன், அவ்வளோ புருஷனே இருந்தவன். எனக்கு என்னமோ அந்த இன்ஸ்பெக்டர் அவள் கரெக்ட் பண்ணான்னு நினைக்கிறேன்டா. அவளுக்கு இருக்கிற இளமைக்கும் அழகுக்கும் கண்டிப்பாக உணர்ச்சி அடக்க முடியாதா? எனக்கு என்னமோ அவள் பசங்க தூங்கின பிறகு இன்ஸ்பெக்டர் வர வைக்கிறான்னு நினைக்கிறேன்டா. முடியலடா, ஒரே வலிடா, ஒன்றும் முடியலடா. டேய் இது இன்ஸ்பெக்டர் விஷயம், சொன்னா கேளு, வா போயிடலாம். டேய் சொன்னா கேளுடா, நீ எப்படியோ போ, நான் கிளம்புறேன். கணேஷ் வேணாம். இல்ல எங்க அம்மா பத்தி என்னமோ சொன்ன. என்ன சொன்ன? நான் எதுவும் சொல்ல. ஒரு அப்பனுக்கு பிறந்தா சொல்றா. ஆமாடா, ரெண்டு நேரத்துல எழுந்து பாடுறா. உங்க அம்மா அந்த இன்ஸ்பெக்டர் படுத்துட்டு இருப்பா. கணேஷ் கணேஷ் ஓடியா டேய். திமிரு இருந்தா எங்க அம்மா பத்தி பேசுவ. நான் சாவடி. உனக்கு கொல்ல மாட்டேன்டா. அவ்வளவு துண்டு தட்டி. டேய் சாவுடா சாவுடா. கணேஷ் சண்டை போடாத கணேஷ். எவ்வளவு திமிரு உனக்கு? சாவுடா. கணேஷ் வரேன் எல்லாத்தையும் பண்ணு. டேய் கல்ல எங்க அம்மா பத்தி என்ன தப்பா பேசுன? எங்க அம்மா பத்தி பேசுனா உனக்கு எவ்வளவு கோவம் வரும்? கல்ல தூக்கி சாவுடா. வசந்தி நான் கல்ல வசந்தி. கணேஷ் போய் சொல்லு போயிடு. நான் எங்க அம்மா விட்டு போக மாட்டேன்.